கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் பயாலஜியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த டிஸ்கஷன் போகலாம். ஓகே, இது 8வது வீடியோ. ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோ சிஸ்டம். ஒரு ஈகோ சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும்? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் டுகெதர் சேர்ந்த ஈகோ சிஸ்டம். ஓகே, their energy is produced. How? That is the chemical energy or organic matter generated by autotrophs. Autotrophs என்ன? லேண்டில் அட்மாஸ்பியரில் இருந்து வேரியஸ் எலிமெண்ட்ஸோடைய இதை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஆர்கானிக் திங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதாவது தனக்கு தேவையான எனர்ஜி அதே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். தே ஆர் கால்ட் autotrophs. ஓகே, mostly plants during process of photosynthesis, ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த மாதிரி தனக்கு தானே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. அண்டு ஹீமோசிந்தசிஸ் என்ன அர்த்தம்னா, ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் எனர்ஜி இஸ் யூஸ்டு. அதை கன்வெர்ட் பண்ணி ஆர்கானிக் மேட்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க, பிளான்ட்ஸ் பண்ணுது. ஹீமோசிந்தசிஸ்னா சம் பாக்டீரியா லைக் சல்ஃபர் பாக்டீரியா அதுன்னு செய்து சல்ஃபர் மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுது. that is called chemosynthesis. So by photosynthesis and chemosynthesis, chemical energy is produced. That is called primary productivity. இந்த primary productivity மேலே உற்பத்தியாகக்கூடிய எனர்ஜி தான், இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ். எல்லா ஆர்கானிசத்துக்கும் இதுதான் சோர்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் ஆகாத, பங்கெடுக்காத எல்லா ஆர்கானிசமும் இந்த பிரைமரி ப்ராடக்டில் ஈடுபடக்கூடிய ஆர்கானிசங்களை உள்ள எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது வளருது. ஓகே, ஸோ இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன். ஓகே, இது ஒரு கிளாசிஃபிகேஷன், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. தென் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி என்னென்னா, இந்த பிளான்ட்ஸ் உற்பத்தி பண்ண ஆர்கானிக் மேட்டரை அல்லது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கெமிக்கல் எனர்ஜியை அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம், ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ அமௌண்ட் ஆஃப் தி எனர்ஜி ஸ்டோர் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் இன் டிஷ்யூஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ் என்ன? அது பிளான்ட்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். ஸோ ஹெட்ரோட்ரோப்ஸ், இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் இட்ஸ் ஓன் ஆர்கானிக் மேட்டர். ஆர் இட்ஸ் கால்ட் கன்சியூமர்ஸ். இன்னொரு வழியில் சொல்லப்போனால் அது சேவ் பண்ணக்கூடிய எனர்ஜிக்கு பேர் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, தேர்ட் ப்ரொடக்டிவிட்டினா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. அதனுடைய மீனிங் என்னென்னா, ஒரு ஈகோ சிஸ்டத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இஸ் ஸ்ட்ரகிளிங். அது மட்டும் இல்லை, அதே ஸ்பீசிஸ் உள்ள ஆர்கானிசம்ஸ் நிறையா அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்கும். தட் இஸ் கால்ட் பாப்புலேஷன். தனக்கு மத்தியிலே சென்று ஸ்ட்ரகிளிங், இன்ட்ராக்ஷன் பண்ணுது, ப்ளஸ் இன்ட்ராக்ஷன் வித் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ, அதர் ஸ்பீசிஸ் ஆல்சோ. தட் இஸ் ஸோ இட் இஸ் அ கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக வரக்கூடிய ப்ரொடக்ஷனுங்கிறது என்ன பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னால், தட் இஸ் தி நெட் சிந்தசிஸ் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர். கம்யூனிட்டி ஃபுல்லாக எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது பை அ குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கம்யூனிட்டி. ஸோ சிங்கிள் ஸ்பீஸ் ஆஃப் த பிளான்ட் வில் நாட் பி தேர் இன் ஒன் ஈகோ சிஸ்டம். ஸோ ஏரியாவை இங்கே நம்ம மீன் பண்ணுறது, இட் மே பி ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் ஏக்கர், எப்படி வேணால் சொல்லலாம். பெர் யூனிட் டைம், இந்த யூனிட் டைம் நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது 1 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 இயர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற பேர் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. தட் இஸ் கால்டு கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is true with regard to copper releasing IUDs? IUDs என்னென்னா இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். அது கான்ட்ராசெப்ஷனுக்காக வேண்டி, அதாவது ப்ரெக்னன்சி ஆகாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற டிவைஸ், எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, திஸ் எக்யூப்மெண்ட் பல டைப் இருக்குது. ஹார்மோன் கண்டெய்னிங்கும் இருக்கலாம்,
பட் இங்கே கேள்வி என்னென்னா காப்பர் ரிலீஸிங். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஐயூடியை, காப்பர் ரிலீஸிங் ஐயூடியை யூட்ரஸ்குள்ளே வச்சிட்டோம்னு சொன்னால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே, ஏன் நடக்காது? தே சப்ரஸ் தி ஓவுலேஷன். முட்டை வெளியே வராது. உண்மையான்னு கேட்டால் இல்லை. அது ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸாக இருந்தால் அந்த மாதிரி ஆகலாம். தே சப்ரஸ் தி ஓவுலேஷன். அப்போ இது ஹார்மோன் ரிலீஸிங் கிடையாது, இட் இஸ் காப்பர் ரிலீஸிங். ஸோ இட் இஸ் A is wrong. Then they remain in the uterus for more than 20 years. இது கரெக்டானு கேட்டால் இல்லை. They remain in the uterus for 5 to 10 years. Okay, so the B is also wrong. C, they suppress sperm motility. பார்த்தீங்கன்னு சொன்னால் this copper releasing IUDஸில் they release the free copper and copper salts in the uterus. அது that suppresses the sperm motility. ஸோ ஸ்பேம் என்ன செய்யாது? அப்படியே யூட்ரஸில் இருந்து ஹார்ன் ஆஃப் தி யூட்ரஸுக்கு போய் சேராது. ஸோ ப்ரெக்னென்சி இஸ் அவாய்டட் பிகாஸ் ஸ்பேம் இஸ் நாட் தேர். ஓகே, ஸோ சி இஸ் கரெக்ட். டி ஆன்சர் பாருங்கள். தி சப்ரஸ் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் தி சைகோட். ஓகே, இது கரெக்ட் கிடையாது. ஸ்பேம் மோட்டிலிட்டி அது தடுத்துருது. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின். ஹீமோஃபிலியா மேன், ஒரு மேன் மேரிஸ் அ ஹோமோசைகஸ். இந்த மேனுக்கு ஹி ஹஸ் காட் அ ஹீமோஃபிலியா டிசீஸ். ஹீமோஃபிலியான்னு என்ன நம்ம தெரியும்? பிளட் வந்து கிளாட் ஆகாது, ஏற்பட்ட உடனே அது அப்படியே ஊசாயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு ரத்தப்போக்கு வியாதி. ஸோ ஹீமோஃபிலியா மேன் மேரிஸ் எ ஹோமோசைகஸ் நார்மல் உமன். நார்மல் என்ன அர்த்தம்னா she is not having, mother is not having hemophilic gene. Okay, so normal, that is why it is homozygous. Okay, ஏன் இது homozygous ஸ்பெசிஃபை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். What would be the possible condition to their children? Okay, hemophilia is a sex linked disease. அதோட மீனிங் என்னென்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் carry the genes for this hemophilia disease. Okay, அடுத்த பாயிண்ட்டு, மேன் உள்ள செக்ஸ் குரோமோசோம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருந்தால் ஹீ இஸ் த மேல். வேறஸ் உமன் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டபுள் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்தால் ஷீ இஸ் அ உமன். ஓகே, தென் இந்த ஹீமோஃபிலியா வியாதி கேரிட் பை தி எக்ஸ் குரோமோசோம், நாட் பை ஒய் குரோமோசோம். இதான் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ சன்ஸ் would be normal but daughters would be sufferer. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சன் வரணும்னா ஹீஸ் அ மேல், தென் ஹீ ஷேல் ஹாவ் ஒன் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம். ஃபீமேலில் ஒய் குரோமோசோம் கிடையாது. ஸோ ஃபாதர் இஸ் கிவிங் தி ஒய் குரோமோசோம் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் இஸ் கிவன் பை தி மதர். மதர் நார்மலாக இருக்கும்போது சன் வில் நாட் ஹேவ் தி ஹீமோஃபிலிக் ஜீன். So sons will not have the, sons will be normal, that is correct. But daughters would be sufferer அப்படி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சஃபரராக இருக்கணும்னு சொன்னால் அவங்க லேடிஸ்க்கு உமனுக்கு இருக்கக்கூடிய டபுள் எக்ஸ் குரோமோசோம் ரெண்டும் ஹீமோஃபிலியாவை கேரக்டரை அது கேரி பண்ணுறதாக இருக்கணும். ஒன்று கேரி பண்ணுறது இன்னொன்று கேரி பண்ணாததாக இருந்தால் and the disease will not get expressed. Okay, so they are not sufferers. So answer B is answer A is wrong. B, sons would be sufferer. First part illiye mudinju vechi. Sons will not be sufferers. Ena sons are getting this Y chromosome from father and X chromosome from mother. Mother is not a carrier and she is not having hemophilia, normal but homozygous. இது ஹெட்ரோசைகஸ் ஆர் த கேரியர்னு அர்த்தம். இது ஹோமோசைகஸ்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ கேரியர். ஸோ சன்ஸுக்கு என்ன வராது? எக்ஸ் அண்ட் ஒய்யில் ஹியூமோஃபிலிக் ஜீன் வராது. ஸோ சன்ஸ் வுட் பி சஃபரர் அப்படிங்கிறது ராங் ஆயிடுச்சு. ஸோ பி இஸ் ராங். சி, போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வுட் பி நார்மல். வென் ஃபாதர் இஸ் கேரியிங் எ எக்ஸ் ஜீன் வித் ஹீமோஃபிலிக்
கோடிங் அது கேரி ஓவர் ஆகும். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்க முடியாது. ஸோ சி இஸ் ராங். டி, போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வுட் பி நார்மல் பட் டாட்டர்ஸ் வுட் பி கேரியர். இப்போ சன்ஸ் நார்மல்னு முதலே பார்த்துட்டோம், டாட்டர்ஸும் நார்மல் தான். ஏன்னா இந்த டபுள் எக்ஸ் குரோமோசோம் உமன் கூட டபுள் எக்ஸ் குரோமோசோமில் 1X is coming from the mother, another X is chromosome is coming from the father. ஓகே, அப்போ இந்த ரெண்டு குரோமோசோம்லேயும் ஒன்று ஃபாதர்கிட்ட வரும், ஒன்று மதர்கிட்ட வருது. ஸோ மதர்கிட்ட இருந்த குரோமோசோம் நார்மல், இட் இஸ் ஹோமோசைகஸ், அதனால் அது எக்ஸ்பிரஸ் ஆகாது. பட் பி எ கேரியர். ஏன்னா ஃபாதர்கிட்ட வரக்கூடிய இந்த எக்ஸ் குரோமோசோம் இஸ் கேரியிங் தி ஜீன்ஸ் ஃபார் ஹீமோஃபிலியா பட் நாட் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ ஆன்சர் டி, போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வுட் பி நார்மல் பட் டாட்டர்ஸ் வுட் பி கேரியர். ஆன்சர் டி இஸ் correct. Okay, thank you students, we'll meet again in the next discussion. Thank you.